ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிக்சியில் எப்படி உளுந்து வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே கிரைண்டரில் தான் அரைச்சி செய்வோம். நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது வடை மாவு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். நமக்கு வடையும் ரொம்ப பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது வடை சில நேரங்களில் நிறைய எண்ணெய் குடிக்கும், இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் கிரைண்டரில் அரைச்ச மாதிரி மிக்சியில் எப்படி சாஃப்டாக அரைச்சி எடுக்கலாம், வடை எப்படி முறுமுறுப்பாக செய்யலான்றது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதிகமாக ஊற வைக்க வேண்டாம். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது கூட தண்ணி ஊற்றி அரைக்காமல் ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா அதை போட்டு நீங்கள் அரைக்கலாம். நான் இன்றைக்கி இப்போது 2 துண்டு அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன். இன்னும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 6 அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சோம். கூடவே நான் 4 எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இப்படியே நம்ம வடை செஞ்சோன்னா நமக்கு கிரைண்டரில் அரைச்ச மாதிரி சாஃப்டாக வராது. அதுக்கு நாம் இன்றைக்கி இந்த பீட்டரில் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட முட்டை அடிக்கிறது பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் தொடர்ந்து அடிங்க. இல்லைனா இதே மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக பொங்கி வரும் மாவு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்திருக்கேன். இப்போ நல்ல மாவு நமக்கு பொங்கி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அரைச்சதை விட இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு மாவு கிடச்சிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது கூட மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 வெங்காயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இது உங்கள் இஷ்டம் தான், வெங்காயம் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பீட்டரில் போட்டு அடித்து எடுத்துட்டோம், அதனால் ரொம்ப அடித்து மாவு கலக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு உப்பு எல்லாமே நல்லா கலந்து வரணும். நீங்கள் நல்லா கலக்கலைன்னா அங்கங்கே உப்பு கட்டி கட்டியாக நின்றும். அதுக்காக தான் நல்லா அடித்து கலக்க சொல்கிறது. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ வடை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வடையை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வச்சிடாதீங்க, ஹைலையும் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நீங்கள் பொறுமையாக வேக வச்சு எடுத்தால் தான் உள்ளே நல்லா வெந்து வரும், இல்லைன்னா மாவாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வடை எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. இது வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக உள்ளே நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இந்த வடை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வடை தட்டி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மொறுமொறுப்பான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக்சியில் அரைச்சா கூட நல்லா உங்களுக்கு வடை நல்லா மொறுமொறுப்பாக நல்லா கிடைக்கும். இந்த வடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் இந்த மாதிரி பக்குவமாக உங்களுக்கு வரும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.